ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியிலே சோகமாக போயிட்டுருக்குங்க. சே, என்னடா இது, தாத்தாவை மர்டர் பண்ணிட்டாங்களே, நமக்கே கொஞ்சம் சோகமாக இருக்குது. இவங்க எல்லாம் குடும்பமாக சேர்ந்து குமரிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராதிகா வந்து இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறத பார்க்கணுமே. டேங்கப்பா விடுங்க, பரவாயில்ல, ஒரு நல்லதில் வந்து ஒன்று செய்கிறாங்களே இல்லை, கெட்டதில் ஒன்று சேர்ந்து தாங்க ஆகணும், அப்போ தாங்க அது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோபி ஒரு பக்கம் குமரி எழுதிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து யார் வரா, பழனி சார் வராரு. லேம்ப் போஸ்டரு, இந்த டைமில் கூட நீ வந்துருமாடா, உன்னை பார்த்தா எனக்கு வயிறு எறியுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நீ ஏன்ப்பா அப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவர் ஒவ்வொருத்தருக்கா ஆறுதல் சொல்ல, அதுக்கப்புறம் பாக்கியாவை பார்க்கணுமே, ஐயோ எல்லாம் முடியலடாப்பா சாமி, உங்களெல்லாம் மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தா அப்படி கிடக்கிறதுனால பார்த்து ரொம்ப கதர்ன கையோட நம்ம செலியன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா, வீட்டு கடைக்குட்டி, அதாவது நம்ம எழிலுக்கு தெரியலன்னா எப்படி, அதனால் கால் பண்ணி தாத்தா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரான்ற விஷயத்த சொல்ல, அவர் அப்படியே கதறிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுகிறாராம். அதுக்கப்புறம் அமிர்தா பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு, அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அவங்க இங்கே ஓடி வந்து தாத்தாவை பார்க்கறதுக்குள்ளே கட்டி பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனுக்கு அப்புறம் நம்ம எழில் வெளியே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தாவே வெளியே போயிட்டாரு, இதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னா எப்போ குடும்பம் உடஞ்சு போச்சுட்டு அங்கேயே உட்காரா அப்படிங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எழில பார்த்தோன்னே பேயஞ்ச மாதிரி இருந்த பாட்டி நினைவுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாங்கடா, தாத்தாவை நம்மளை விட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கதர்னு கதறாங்க. கவலைப்படாதீங்க, கடைசியில் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, பிறப்புன்னு ஒரு நாள் இருந்ததுன்னா இறப்புன்னு ஒரு நாள் இருக்கும் பாட்டி, அதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல்லாம் போடணும், பாட்டியை கொஞ்சம் தேர்த்தி எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதாவது ப்ரொமோவில் விட்டாங்க பாரு சீனு, அடேங்கப்பா வரை வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோபியை வந்து வச்சு செஞ்சாங்க, இதை விட உனக்கு வேறு தண்டனை எதுவும் பெருசாக இருக்காதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ